அனுராதபுரம் முஸ்லிம்களை பற்றி பேசும்போது ஹுசைன் சார் எனும் மரியாதையுடன் அழைக்கப்பட்ட முகமது மீரா லெப்பை செய்யது ஹுசைன் எனும் நேர்மையான மனிதரை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. மீரா சாஹிப் முகமது மீரா லெப்பை கச்சு முகமது செய்தூன் பீபி ஆகியோரின் மகனான இவர் 1928ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 9ஆம் திகதி அனுராதபுரத்தில் பிறந்தார். அவர்கள் அனுராதபுரம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் பாடசாலை, சென்ட் ஜோசப் காலேஜ் போன்ற பாடசாலைகளின் பழைய மாணவர் ஆவார். இவர் தமிழ்மணி என்ற சஞ்சிகையை 1945 1948 வரை முன்னின்று நடத்தியுள்ளார். அனுராதபுரம் சென்ட் ஜோசப் காலேஜில் சிறிது காலம் ஆங்கில உதவி ஆசிரியராக கடமையாற்றிய இவர் அனுராதபுரம் நகர சபையில் நீண்ட காலம் லிகிதராக வேலை செய்து 1980ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். ஆக்ஸ்போர்ட் டியூட்டரி எனும் பெயரில் பிரத்யேக ஆங்கில வகுப்புகளை நடத்தி பல நூறு சிங்கள, தமிழ், முஸ்லிம் மாணவர்களின் ஆங்கில மொழி புலமைக்கு வித்திட்டவர் இவர். ஒரு காலத்தில் அனுராதபுர நகரத்தில் உள்ள பெரும்பான்மையான மாணவர்கள் இவரது ஆங்கில வகுப்புகளுக்கு வந்து கற்ற நிலைமை இருந்ததை பெருமையாக குறிப்பிட வேண்டும். 1981ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை அனுராதபுர மாவட்ட குவாசி நீதவானாக கடமையாற்றியுள்ள இவர் அனுராதபுரத்தின் பல்வேறுபட்ட சமய, சமூக, கலாச்சார சேவைகளுக்கு தலைமை தாங்கி உழைத்த ஒரு சிறந்த சமூக சேவையாளராக குறிப்பிடத்தக்கவர். YMMA இயக்கம் 1962இல் அனுராதபுரம் மொஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் கட்டிடக்குழு, அனுராதபுர ஜாகிரா கல்லூரியின் ஸ்தாபக குழு போன்று பல சமூக தொண்டர் இயக்கங்களுடன் தன் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு உழைத்தவர் இவர். அனுராதபுரத்தின் முதல் முஸ்லிம் பெண் பட்டதாரிகளில் இவரது பெண் பிள்ளைகளில் ஒருவரான நூர் நிஹார் என்பதும், அனுராதபுரத்தின் முதல் முஸ்லிம் சட்டத்தரணியான முகமது சாஹிர் என்பவர் இவரது மகன் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க சிறந்த விடயங்கள் ஆகும்.